நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைக்கி நைட்டே என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். என்னென்னு தானே பார்க்குறீங்க, பார்லி வச்சு ஒரு கஞ்சி பவுடர் ரெடி பண்ண போகிறேங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அது இதுன்னு என்ன சாப்பிட்றதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சியாக குடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து 1 கப்பு பார்லி எடுத்து நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 1/4 கப்பு வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கொள்ளு சேர்த்து பண்ணுறதுனா பண்ணலாம். நான் வெயிட் லாஸுக்குன்றதுனால கொள்ளும் சேர்த்துக்கிறேன். கொள்ளு சேர்த்து பண்ணும்போது இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து கொள்ளு எடுத்து அதையும் வறுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் நீங்கள் வந்து பார்லி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து கொள்ளும் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இதையும் வறுத்து சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ இதை நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 5-6 பல் பூண்டை தட்டி போட்டுக்கிட்டேன். இது கூடவே கேரட் போட்டுக்கலாம், இல்லை பீன்ஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ 2 பேருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கஞ்சி. அதனால் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து அதில் வந்து இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இந்த பவுடரை வந்து கஞ்சி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 நாள் வந்து நம்ம இடையில இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இல்லை இப்போ ஓப்பன் பாட்டில் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னா குக்கர்லேயும் இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு குக் ஆயிரும், டக்குன்னு ரெடி ஆயிரும். நான் இதில் ஓப்பன் பாட்டில் தான் பண்ணேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து இது குக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. அப்போ தான் வந்து அந்த பார்லி கொஞ்சம் நல்லா குக் ஆகும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கூடவே வந்து வெங்காயம் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மோர் கலந்து அந்த மாதிரியும் நம்ம குடிக்கலாம். கூழெல்லாம் குடிப்போம்ல, அந்த மாதிரியும் குடிக்கலாம். இன்றைக்கி நான் மோர்லாம் கலந்துக்கலாம், கொஞ்சம் சூடாகவே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வெங்காயம் சேர்த்து நானே என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.